ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிக்குல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் இருந்து நம்ம அமெண்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா தமிழில் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த சட்ட திருத்தம் தேர்தல் தீர்ப்பாயங்களை ரத்து செய்தது அப்படின்னா அமெண்ட்மெண்ட் 19, அதாவது சட்ட திருத்தம் 19. இது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1966. ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை நிர்வகிக்கலாம். அதாவது ஒரு ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தை மட்டும் இல்லை, 2 மாநிலங்கள், 2 இல்லை அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா சட்டத்திருத்தம் வந்து 17. இது வந்து 1956 ஆண்டில் வந்து சட்டத்திருத்தம் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாம். அப்படின்னா ஒரு மாநிலம் இல்லை, அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சட்டத்திருத்தம் அதே தான். அமெண்ட்மெண்ட் வந்து 17 1956 வருடம் தான். ஓகே. சிந்தி மொழி அலுவலக மொழியாக சேர்க்கப்பட்டது எப்போ அப்படின்னா, இது வந்து எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா சட்டத்திருத்தம் 21 1967 வருடம் வந்து